ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாங்கள் எல்லாம் வாசிக்க கேட்டோம். ஆமென். அங்க பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஒரு ஆளுக்கு மாத்திரம் விலக்குவார். ஆமென். கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு. ஆமென். அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ அறிந்திருக்கிறபடி எகிப்தின் ரோகங்கள் ஒன்றையும் அவர் உனக்கு வர பண்ண மாட்டார். மாறாக உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அதை வர பண்ணுவார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் என்ன பாருங்க. ஆமென். எல்லாம் என்ன பாருங்கப்பா. ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எனக்கு வீட்டுக்கு போகிற பொழுது வியாதியோடு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இயேசு உன்னை சுகப்படுத்தி தான் அனுப்புவார். ஆமென். அது எந்த வியாதியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சுகமாக்குறது கிடையாது. என் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை தான் சுகமாக்க போகிறது. புரிகிறதா? இதை குறித்து நான் கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு மேலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இன்றைக்கு அது எனக்கு சொல்லுகிறதற்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சகல நோய்களையும் கர்த்தர் உன்னை விட்டு விலக்குவார். ஆமென். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இயேசு செய்த முதல் ஊழியம் தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. இயேசு செய்த முதல் ஊழியம். இப்போ என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், என்ன ஊழியம் சொன்னால் நான் சொல்லுவேன் என்ன ஊழியம் முதல் செய்தேன்னு. புரியல நான் சொல்றது? ஆமென். நீங்கள் என்ன முதல் ஊழியம் செய்தீங்க? சரி, நான் கேட்கல, இல்லை மறந்துருப்பீங்க. அதை ஞாபகம் வச்சிருக்கணும். புரியுதா? எங்களுடைய பாஸ்டர்மார் எங்களை வளர்த்தவங்க அப்படி மைக்க கொடுத்து அப்படிலாம் முதல் ஊழியம் தர மாட்டாங்க. புரியுதா? சரி, இப்போ சொல்கிறேங்க கவனிங்க. இயேசு செய்த முதல் ஊழியம் தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. ஆமென். சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்ல தேவையில்லை. என்ன சொன்னீங்க? காணவர் கல்யாணம். சரி, அது முதல் அற்புதம். இயேசு செய்த முதல் ஊழியம். சரி, இப்போ இன்னொன்று சொல்லுகிறேன். இந்த பிசாசு சோதிக்க கூட்டிட்டு போனானே மேலே, அதுக்கு பிறகு செய்த ஊழியம். கொஞ்சம் கிட்ட வர்றேன். ஒரு ஆள் மாறினா. சரி, செல்வி அக்கா, ஓகே. நல்லா பைபிள் படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த வேத புத்தகத்துக்குள்ள இல்லாத சுகம் இந்த பூமியில கிடையவே கிடையாதப்பா. ஆமா, தெரியுமா உங்களுக்கு? பெரிய, அதாவது இந்த ஆபரேஷன் பண்ற பெரிய வைத்தியர்கள், பெரிய படித்த வைத்தியர்களை கூட இந்த வசனம் தான் காப்பாற்றும். புரியுதா? அவர்களுக்கு கொண்டு வந்து சொன்னா அவர்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. என் ஆண்டோடைய வசனம் தான் சுகமாக்கும். சரி, கவனிங்க. அவர் செய்த முதல் ஊழியத்தை சொல்றேன், கவனிங்க. எப்படின்னு சொன்னா, மத்தேயு 4வது அதிகாரம். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்கு வந்தீங்கன்னா எல்லா விடைகளுக்கும் பதில் அங்கே இருக்கப்பா. சில பேர் சொல்றீங்க இயேசு செய்த முதல் ஊழியம் அந்த மத்தேயு 5, 6, 7 அந்த 3 அதிகாரத்துல இயேசு பிரசங்கம் பண்ணினார். மலை பிரசங்கம், முதல் பிரசங்கம். புரியுதா? அது இல்லையப்பா நான் சொல்றது. இந்த 4வது மத்தேயு 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, இதே வசனம் இருக்குது. இப்ப நான் வாசித்த வசனம் அங்க அப்படியே இருக்குது. இயேசு செய்த முதல் ஊழியம் வாசிக்கிறேங்க கவனிங்க. பின்பு இயேசு இப்ப அந்த மலையிலிருந்து இறங்கி வர்றாருப்பா. 40 நாள் உபவாசம் முடிச்சு. சில பேருக்கு உபவாசம் சொன்னா என்னன்னு தெரியாது. சரி, 40 நாள் உபவாசம் முடிச்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு வர்றாரப்பா ஊழியத்துக்குள்ள. வந்து என்ன செய்தார்னு சொன்னா, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து. அப்படி நாங்களாம் அப்படி இல்லையப்பா. எங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வெளியே இறங்கினா எந்த காரில் போறது அப்படி கேட்குறாங்க. சரி, இயேசு கலிலேயா அங்கு சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. சொல்லுங்க எல்லாரும். ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற, சொல்லுங்க, சகல, எப்படி சொல்லுங்கப்பா, நல்ல சுத்தமா சொல்லுங்க. சில வியாதி என்று இல்லை. கேன்சர் வியாதி கழுத்தில் கட்டி தலைக்குள்ள கட்டி, ஆமாம், இறுதியம் அடைச்சி போய் கிடக்குது. என்ன செய்யறது? எதை வட்டி பிளந்து என்ன செய்வாங்க? அந்த அந்த கிளாஸ் 5, சரி, எதுவோ
ஒன்றும் தேவையில்லையப்பா, சகல வியாதியும் மறையும். ஆமா, சகல அடைப்புகளும் எடுக்கப்படும், சகல கட்டிகளும் மறையும். நான் பொய் சொல்லல. இயேசு என்ன செய்தார்? சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இதான் இயேசு முதல் செய்த ஊழியம். புரியுதா நான் சொல்றது? இது மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களை எல்லாரையும் இயேசு விடுதலையாக்க ஆயத்தமா இருக்கிறாரப்பா. ஆமா, நான் 30 வருஷமாக இந்த ஆண்டவரோட பழகுறேன். ஆமா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆமா இந்த என்னுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது, ஆனா இந்த ஊழியத்துக்குள்ள வந்தபடினால சொல்லுகிறேன்னு கேளுங்க. ஒவ்வொரு நாள் காலையில 4:30 மணியிலிருந்து 4:30 மணிக்கு என் கண்ணால கண்ணீர் ஓடிச்சுன்னு சொன்னா, ஆமா இயேசுவின் பார்த்து இறுக்கி கட்டிப்பிடிச்சு அந்த அன்பை சொல்ல முடியாதப்பா. புரியுதா நான் சொல்றது? ஆமா, என்னுடைய அப்பா இந்த அப்பா அம்மாவோட இருக்கிற பொழுது இருந்த தைரியத்தை விட பல மடங்கு 1000 தைரியம் அந்த அன்புக்குள்ள இருக்குது. ஆமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களோட கண்ணில் கண்ணீர் வந்துட்டேன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டாரப்பா, ஏதாவது உண்ட செய்வா. ஆமா, நீ படியால வீட்டுல இருந்து இறங்கி போறதுக்குள்ள ஏதாவது உண்டு உனக்கு செய்வா. ஆமா, உள்ளதை சொல்லுகிறேன், நாங்க உள்ளதை சொல்லுகிறேன். அவ்வளவுக்கு நல்ல ஆண்டவர் அந்த ஆண்டவராகிய இயேசு. பாருங்க, முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னா, நடந்து அவங்களுடைய ஜெப ஆலயங்கள் சொன்னா அங்க நிறைய ஆலயங்கள் இருக்கு. ஜெப ஆலயங்கள், தேவாலயம் வந்து பெருசா இருக்கும், ஜெப ஆலயங்கள் அங்கங்க இருக்கும். அங்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு வந்த ஜனங்கள் எல்லாரையும் சகல நோய்களையும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சகல, அது சீனி வருத்தமா எந்த வருத்தமா இருந்தாலும் சகல, அதுக்கு மருந்து எடுக்க வேணாம், அதை ஒன்று நான் சொல்ல வரையில. ஆமா, என்ன போல மாறுங்கன்னு நான் சொல்ல வரையில. இப்போ கொஞ்சத்துக்கு சொன்னேன், பாட்டு படிக்கிற பொழுது முரட்டுத்தனமாக வசனத்தை விசுவாசிப்பேன், அப்படித்தான் விசுவாசிப்பேன். என்ன எந்த இதுக்குள்ள உங்களை நான் கொண்டு வரையில. வந்துட்டீங்கன்னு சொன்னா சந்தோஷம். ஆமா, பெருமைக்கு சொல்ல இல்லை. ஆமென். சகல நோய்களை உன்னை விட்டு இயேசு விலக்குவா. ஆமா, பழைய ஏற்பாடுலையும் இருக்கு, புதிய ஏற்பாடுலையும் இருக்கு. இப்ப என்ன சொல்லு பைபிள்ல இந்த யாத்திரையா 15ஆம் அதிகாரத்துல, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, எப்படி கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த விதமான வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே. புரிகிறதா சொல்றது? பரிகாரியப்பா, டாக்டர். ஆமென். அவர் உங்களுக்கு பரிகாரி, உங்களுடைய டாக்டர்மார் உங்களுக்கு வேணாம் நான் சொல்லல. அது எல்லாத்துக்கும் கூட மேலான ஒரு டாக்டர் இருக்கிறாரப்பா, அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. புரிகிறதா? ஆமா, யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்துல சகல வியாதிகளையும், எப்படி போடுங்க, உன் தேவனாகிய கர்த்தரையே செவிக்க கடவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமாப்பா. இயேசு உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்ற நீங்க, இயேசு மட்டும்தான் கடவுள் என்று சொல்லி நம்புறவங்க கையை தூக்குங்க. இயேசு மட்டும்தானப்பா கடவுள்ன்றவங்க. இதுக்குள்ள கையை வரையில ஊழியம் செய்றீங்களா நீங்க? தூக்குங்க கையை. தூக்கிறீங்களா? வருகுது இல்ல கை, நல்லா தூக்குங்க மேல. ஆமென், சோத்திரம். போடுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே செவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து என்னத்தை விட்டு விலக்குவார்? வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். இந்த வேத புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டுல எந்த பக்கத்தை திருப்பினாலும் இயேசு அற்புதம் செய்யாத பக்கம் இல்லையங்க. ஆமா, இயேசு அற்புதம் செய்யாத பக்கமே கிடையாது. என்னோட தெரியுமா உங்களுக்கு, இந்த எகிப்தில் இருக்கிற எகிப்தியருக்கு வந்த ரோகங்களை நீ அறிஞ்சிருக்கிறாய், அறிஞ்சிருக்கீங்க தானே? சரி, அதை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ற பொழுது அந்த பரிசுத்தவான் அப்படி சொல்லுகிறார். அது ஒன்றுமே உன் மேல வராதப்பா, மாறாக உன்னை பகைக்கிறவர்கள் மேல வர மண்டி இருக்குது. ஆமா சொல்லுங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், இந்த சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல மத்தேயு 23:37 பாத்தீங்கன்னு சொன்னா, எருசலேமே எருசலேமே, சொல்லுங்க. ஏங்க சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க. ஆமென். அங்க வந்து குண்டு விழுதப்பா, அதுதான் சொல்றேன். சரி, கவனிங்க. ஒழுங்கா இருந்தா வந்து விழாது. சரி, ஏசு என்ன சொன்னா? எருசலேமே எருசலேமே,
எப்படி இருக்கு? ஊழியர்களை சூப்பர், முக்கியமானவங்கப்பா. நடக்க போறத சொல்றவங்க, 10 வருஷத்துக்கு பிறகு நடக்க போறத சொல்றவங்க, 500 ஆண்டுகளுக்கு பிறகு 10 தலைமுறைக்கு பிறகு நடக்க போறத சொல்றவங்க, அவங்கள கொலை செய்யறாங்க இவங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை சொல்லுங்க, ஆமா, கல் இருக்கிறவளே, ஆமே சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார்? கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள்ள, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ற பாத்துக்கிறீங்களா? கோழியை சாப்பிடத்தான் தெரியும் உங்களுக்கு, எங்க தெரியும் கோழி? இந்த கர்த்தாவே, சரி, ஆமே, நேரம் இல்லையப்பா. உங்களை எல்லாருக்கும் நான் ஜோம் பண்ண விரும்புறேன். உங்களை தலைமையில கையை வச்சு, ஆமா, சகல வியாதிகளை உன்னை விட்டு கர்த்தர் விலக்குவார். ஆமா, நிச்சயமா விலக்குவாரப்பா. நீ நினைக்காத வேறு நாட்டிலிருந்து ஒரு அபிஷேகம் பெற்ற பெரிய ஊழியக்காரன் ஒன்றுங்க தேவையில்லை. சின்ன பாசம் உனக்கு போதும். ஆமாம், சிம்பிளாக தான் வருவேனப்பா. ஒரு ஷர்ட்டும், ஆமாம், ஒரு ஷர்ட்டும் ஒரு பந்தலும், ஆமாம், ஒரு சிம்பிளாக அந்த பந்தா காட்டுறது ஒன்றும் நமக்கு தெரியாது. இந்த அந்தளவுக்கு போட்டு உடைச்சிருக்கிறபடினால அது ஒன்று எங்களுக்கு தெரியாது. சரி, கோழி தன் சிறகுகள் கூட்டி சேர்த்துக்கொள் வண்ணமாக நான் எத்தனையோ தரமும், எப்படி, ஆமா, எத்தனையோ தரம் உன்னை சுத்தி சுத்தி வர்ற ஆண்டவர். ஒரு சிலருக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ தரம் வீட்டை சுற்றி உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். சட்டைக்குள்ளவா, 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 உனக்கு சுகம் உண்டாகும். சட்டைக்குள்ளவா, உனக்கு பாதுகாப்பு உண்டாகும். சட்டைக்குள்ளவா, நீ விடுதலையாக்கப்படுவாய். சட்டைக்குள்ளவா, உன் சாப கட்டுகள் உடைக்கப்படும். எத்தனையோ முறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு சொல்லுகிறேன். இந்த இரவு நீ வந்து என்று சொன்னா என் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், சுகம் உனக்கு உண்டாகும். உன் வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். உன் குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகும். மாறாக பரம்பரை சாபங்களை இயேசு அடியோட புடுங்குவார். உள்ளதை சொல்றேன், பொய் சொல்லல. நான் இந்த வசனத்தை ஆழமாக விசுவாசிக்கிறவன், இந்த வசனத்தை ருசிக்கிறவன், இந்த வசனத்தின் மேல தாகமாக இருக்கிறவன். ஆமாம் சொல்லுங்க. ஆமா, ஒரு வசனம், இப்ப இந்த கொஞ்சம் உங்களை போட்டீங்களா வசனம், இந்த வசனம் எல்லாம் பிரசங்கத்துக்கு ஆயத்தப்படுத்தினது. அதை திரும்ப திரும்ப படிக்க 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 அதெல்லாம் மனசுக்குள்ள மண்டைக்குள்ள வந்துட்டு, புரியுதா? அதை ஜபத்துல நான் சொல்லுகிற பொழுது கட்டுகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஆமா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு கோமால கிடக்கிறவனுக்கு ஜபிக்கிற பொழுது அவனை அசைக்கிறத பார்க்கிறேன். புரியலையா? ஆனா பைபிளுக்குள்ள எந்த தெரியாது. இங்க இதுக்குள்ள வரணும், மனசுக்குள்ள. மனசு இங்கதான் இருக்குதா மனசு? சரி, ஆமா, பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்குள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ. ஆமா, சரி, இந்த சட்டியை கொஞ்சம் சொல்லி அதுக்கு பிறகு ஒரு சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். கேட்க விரும்புறேன். நீங்க கையை தூக்கி காண்பீங்க. இந்த செட்டை எங்கன்னு சொன்னா இயேசுவின் அந்த விழா இருக்குது பாருங்க, அதுதான் அவருடைய செட்டை. இயேசுவின் விழாவில் அந்த பெரிய காயம் இருக்கு, அந்த ஈட்டியால குத்தின காயம். இன்றைக்கும் அது ஆறாம இருக்குது. அதுக்குள்ள நீ மறைஞ்சிட்டீன்னு சொன்னா, உண்ட பிள்ளைகளோட, உண்ட மனைவியோட, உண்ட கணவனோட அப்படியே போய் மறைஞ்சிட்டீன்னு சொன்னா வியாதியின் வல்லமைகளை இயேசு உடைப்பார். ஆமா, வியாதியின் வறுமைகள் அப்படியே முறிக்கப்படுகிறதை காண்பாய். ஆனா மறைக்கப்படுறீங்கல்ல நீங்க, அதான் பெரிய பிரச்சனையே. இயேசு சொல்றா, கையை நீட்டி வாங்கப்பா அந்த செட்டுக்கு. சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு தமது சிறகுகளினால் உன்னை மூடுவாராம். அவர் செட்டைக்குள்ள நீ அடைக்கலம் புகுந்து பத்திரமா இருப்பாய். நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க, ஆனால் ஒரு சிலர் இல்ல. உங்களுக்கு ஆளுது நான் ஜெபம் பண்றேன். ஆமா, ஒரு சிலருக்காக சொல்லப்போனா 20 நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிறீங்க, அழுது அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பேர் தெரியாது, ஊர் தெரியாது, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. ஆமா, ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கட்டாயம், நீங்க விடுதலை ஆவீங்க. ஆமா, சரி, இப்ப இந்த எப்படின்னு சொன்னா மத்தேயு புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல ஒரு தாய் வந்து கேட்கிறாள். என்னன்னு சொன்னா, புரஜாதிக்காரர் எல்லாம் கையை தூக்குங்க. சில பேருக்கு புரியல புரஜாதிக்காரன். ஜூதர்கிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க யாரு புரஜாதிக்காரன் சொல்லி. நீங்க தான் புரஜாதிக்காரன், நானும் தான். ஒரு புரஜாதிக்காரன் பொம்பளை போய் என்ன கேட்கிறான்னு சொன்னா, ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுறாள். எப்படி?
சாக போகிறாள், கொஞ்ச நேரத்தில் செத்து போகிறாளப்பா. ஆமாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னால் என் பிள்ளை சுகமாகிடுவாள். அந்த வசனத்தை வாசிப்போமா? மத்திய 15வது அதிகாரம் 28வது வசனம் நினைக்கணும், போடுங்க. மத்திய 15:28. இயேசு அவளுக்கு பிரியத்திரமாக, அதுக்கு மேலே எல்லாம் வாசித்தீங்கன்னு சொன்னால் அழகா இருக்கும். ஆமா, இயேசு அவளுக்கு பிரியத்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் எப்படி? ஒரு பிரஜாதிகாரி, உன் விசுவாசம் பெரியது. என்ன சொல்றான்னு சொன்னா, நீ விரும்புகிறபடியே உனக்காக கிடவது. அந்த வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்தது பாருங்க, அப்பவே அங்க சுகம் உண்டாயிட்டது. புரியலையா? நடந்ததப்பா. கீழே வாசிச்சு பண்ணி சொன்னா, எந்த நேரத்தில் இயேசு சொன்னார்னு கேட்டா, அவளுக்கு சொன்ன அந்த நேரத்திலேயே பிள்ளை எழும்பினாள். பாருங்க, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு. ஆமா என்று சொல்லிட்டு இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னா, அவளோட விசுவாசத்தை பாருப்பா. புரஜாதிகாரி என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, ஆண்டவர் கொஞ்சம் என்ன கடுமையான எப்படி தடித்த சொற்களால் உபயோகப்படி சில வார்த்தைகளை சொன்னா. என்ன சொன்னா, மேசையில் இருந்து பிள்ளைகள் சாப்பிட்ற பொழுது பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து, ஆமா உங்களை பார்த்து சொல்லணும்னு சொன்னா, இப்போ பாச கிசுக்கு அடிச்சு போகும் 15-20 டெலிஃபோன். சரி சொன்னா சொல்லுங்க, இந்த மீடியாவில் போகுதப்பா. சரி, ஒரு நாளைக்கு போட்டு தாக்குவேன் எல்லாரையும். இன்றைக்கு அபிஷேக ஆராதனை சுகத்தை குறித்து பேசுகிறேன், இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். சரி, நிறைய பேருக்கு விரும்புகிறாங்கப்பா. நான் கடிஞ்சு கொள்றதை நிறைய பேர் விரும்புகிறாங்க. சரி, அவளை நோக்கி பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. உடனே அவள் என்ன சொன்ன, ஆண்டவரே இந்த மேசையிலிருந்து நம்ம பிள்ளைகள் சாப்பிட்டா தெரியும் தானே, நம்ம ஆசையாவப்பா. அது கீழே விழுகிறது துணிகளை என்ன செய்யும் பிள்ளைங்க. ஆமா, ஏசு என்ன சொன்ன, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கிடவது. அந்த நேரத்தில் அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். ஆமா சொல்லுங்க. பைபிள் இருக்குதுங்க, நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன்னை நான் குணமாக்கி உனக்கு வேண்டிய சத்தியத்தையும் சமாதானத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். ஆரோக்கியம், சுகம், நான் போட்டு குழப்பி அடிச்சு. ஆமே, அடுத்த நாட்டுக்குள்ள வர்ற பொழுதுலாம் வசனத்தை பாடமாக்குங்க. இது யாருக்கு சொன்னது? எரேமியா புஸ்தகத்தில் இருக்குது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி, ஆமா சுகமாக்கு வரப்பா. ஆமா, வேத புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு வசனம் கண்ணுக்கு பட்டதுன்னு சொன்னா அந்த வசனத்தை திருப்ப திருப்ப படிக்கிற பொழுதே சரீரம் சுகமடையும். ஆமா சொல்லுங்க. ஆமா, நான் ஒரு தாய்க்கு போய் ஜெபம் பண்ணி இருந்தேன். நல்ல வயசான தாய். ஆமேன். வேலை முடிஞ்ச களைப்போட அந்த 7 மணிக்கு 8 மணிக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க. ஆமாம், போய் உள்ளுக்குள்ளே போய் அப்படி உள்ளுக்குள்ள போனால் என்ன உள்ளுக்கு வர, என்னடா நான் வேலை எடுத்து உடுப்பு, அது தெரியும் தானே, வேலை எடுத்து உடுப்பு. ஆமாம், அதை பார்த்தா அது ஒரு செக்யூரிட்டி வந்துக்கிற மாதிரி. சரி, உள்ளுக்குள்ள போனால் போய் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நல்ல சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், வேலை களைப்போட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறேன் அப்படி இப்படி. சரி, சுகமாயிட்டாங்க, நல்ல சந்தோஷம், வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நல்ல பலசாலியாக இருக்கிறாங்க. அவங்க நல்ல வயசானவங்க. ஒவ்வொரு நாள் 10:30 மணிக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. சரியா விழுங்க இல்லையா? ஒவ்வொரு நாள் இரவு 10:30 மணிக்கும் குட் மார்னிங் கண்டு மெசேஜ் வரும் எனக்கு. பாருங்க. சரி, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. ஆமாம், உண்மையை சொல்லுகிறேன். இயேசு அவளுக்கு பிரியத்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம். சரி, அடுத்த வசனத்தை போடுங்க. 29. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலுக்கு வந்து ஒரு மலையின் மேல, அந்த கடற்கரை பகுதியில மலைகள் இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? இது கடலையே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க, கடலைப்பா. அப்படி மலை மாதிரி இருக்கும். அந்த மலையின் மேலே இயேசு ஏறி அங்கே உட்கார்ந்தார். உட்கார்கிற பொழுது அடுத்த வசனத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா, ஆமாம், இதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்த வசனம் இல்லையா? ஆமே, அப்பொழுது சப்பானிகள். யாரு சப்பானிகள்னா? யாரு? நல்லா ஓடி தீர்றவங்க கிடையாது, அவங்கள மாதிரி நடக்க முடியாதவங்கப்பா. சப்பானிகள், குருடர், அவங்க ஆமா, ஊமையர், ஊனர் முதலிய அநேகர் திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்துல, ஆமா சொல்லுங்க,
முதல் வசனத்தில் இயேசு எல்லாரும் சுகமாக்கினார், சகல நோய்களும் விடுதலை ஆக்கினார். இப்ப இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க, முழு பேரையும். புரியலையா நான் சொல்றது? ஆமா, இலவசமாக சுகம் கிடைக்குது, மாத்திரை இல்லாமையே சுகமாகுது. கூட்டிக்கொண்டு இப்ப இந்த சப்பானிகளை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? அதான் எனக்கு சந்தேகம். இயேசு இருக்கிறது எங்க? மலையின் மேல இருக்கிறாரப்பா, தூக்கிட்டு வந்திருக்கிறாங்கப்பா எல்லாரும். ஆமா, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு காய்ச்சல்னு சொன்னாலே நீ என்ன விசாரிக்க மாட்ட, பிறகு தூக்க போற கேளுங்க. உண்மைதான். பிள்ளைகள் தாக்கி தலையிட்டு அது பிரச்சனை, எனக்கு பிரியாணி வந்தே ஆகணும். வயிற்று கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த நாள் செய்தாங்க, இன்னைக்கு இருக்கிறத சாப்பிட முடியவே முடியாது. சுகமளிக்கும் ஆராதனை, அபிஷேக ஆராதனை. ஆமேன் ஆமேன் சொல்றாங்க பாத்தீங்களா? அதனால விட்டு போறேன். அப்பொழுது ஆமே, நான் என்ன சொல்லுகிறேன், இயேசுவட்ட கேளுங்கப்பா, இன்றைக்கு உனக்கு சுகம் உண்டாகும். என்னோட இடத்துல 2 குருடர் கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. உடனே பக்கத்தில் நிற்கிறவங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பெரிய பிரச்சனை. அதனாலதான் சின்ன பாசல பாருங்க, யாருக்கு பக்கத்தில் இருக்காது இருந்தால் என்ன சொல்லலையப்பா, அந்த சின்ன பாசல சொல்றேன், புரியுதா? ஏன்னா ஒத்திர நம்ப மாட்டேன், மனைவியை கூட நம்ப முடியாது. ஆமா, நாசில சுவாசமா இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் இயேசுவை நம்புகிறவன் பாக்கியவான். எங்க இருக்குது? பைபிள் நடுவில் இருக்குது. சரி, இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், அந்த இப்ப 20வது அதிகாரத்துக்குள்ள வாங்க, மத்தேயு 20. ஆமென், மத்தேயு 20 ஒரு சின்ன செய்தி தானப்பா, உங்களை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புகிறேன் ஜெபம் பண்ணிட்டு. மத்தேயு 20ல 32ல இருந்து போடுங்க பாப்போம். இயேசு நின்று அவர்களை 30 போடுங்க, 30. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 இயேசு அவ்வழியே வருகிறார் என்று அவர்களுக்கு அவர் கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே. ஆமா, சத்தம் போட்டாங்க. அடுத்த வசனத்தில் அவர்கள் பேசாதிருக்கும்படி, இவங்க தான் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தூக்கி விடுறவங்க. கர்த்தாவே, இந்த ஆண்டவரே, நீங்க நல்ல பிள்ளைகளப்பா, நீங்க எல்லாரும் நல்லா விசாரிக்கிறீங்க, நான் பார்க்குறேன், பின்னுக்கிண்டு பார்க்குறேன், நல்லா விசாரிக்கிறீங்க. ஆமா, பலவீனனுக்கு விசாரிக்கிறீங்க, தூக்கி விடுறீங்க. ஆமாம் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க. அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களோ, ஆண்டவரே, சவுண்ட ஒளிமை கூட்டி விட்டானப்பா, பாத்தீங்களா? ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் போன இயேசு நின்றாரப்பா. அடுத்த வசனத்தில் இருக்கு, இயேசு நின்று. இன்றைக்கு இயேசு உண்ட கண்ணால பார்க்க முடியாது, நான் பேசுகிற இயேசு இங்க தான் இருக்கிறார், உனக்கு பக்கத்துல தான் இருக்கிறார், அவருடைய மகிமை பக்கத்துல தான் இருக்குது. ஆமா, இயேசு நின்று அவர்களை தமிழத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது, அதுக்கு அவர்கள், ஆண்டவரே, இயேசுக்கு தெரியுமாப்பா, கண் தெரியாதுன்னு சொல்லி. ஆமா சொல்லுங்க, ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேளுங்க. சின்ன பாசரை பார்த்தா குட்டி பிசாசு மாதிரி தெரியும்னு சொல்லிடுவீங்க, எல்லாம் இருட்டா இருக்கும். அதுவரை நாங்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கிறோம் பாருங்க. சரி, அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை, இயேசு திறந்தாரப்பா கண்களை. ஆமா, திறந்தார் கண்களை. இந்த வேத புத்தகத்தில் மத்தேயுல இருந்து அந்த லூக்கா, மார்க்கு, யோவான், ஒவ்வொரு நிருபங்களை நீங்க ஒவ்வொரு பக்கத்தில் திருப்புங்க, எல்லா இடத்திலும் நீங்க அற்புதத்தை காணலாம். யோவான் சொல்லுகிறான், இயேசு செய்த அற்புதங்களை இங்க எழுதணும்னு சொன்னா இந்த பைபிள் பத்தாதான். ஆமா, பத்தாதான், அவ்வளவுக்கு செய்திருக்கிறார். ஆமா, சகல வியாதிகளை உன்னை விட்டு இயேசு விலக்குவார். இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்க, பிரசங்கம் முடியல, என்ன சொல்ல போறேன், கண்ணை மூடுங்க. வியாதியோடு இருக்கிறவங்க எல்லாரும் மூடிட்டீங்களா? ஆமே, இந்த அரக்கன்லாம் திறந்து பார்க்குற வெளியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, சோத்திரம். ஆமே, இப்போ வியாதியோடு, எனக்கு வியாதி என்று சொல்கிறவங்க மாத்த கையை தூக்குங்க. ஏசு உன்னை பார்ப்பாரப்பா, நான் பார்க்க தேவையில்லை. ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், இன்று இரவே உனக்கு நல்ல தூக்கத்தை கத்தர் கொடுப்பார். ஆமாம், பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு அயர்ந்த நித்திரையை கத்தர் வர பண்ணுகிறார். ஆமா, ஊழியக்காரருடைய சுகத்தை கத்தர் விரும்புகிறவர்.
ஆமென். சரி, இப்போ கையை கீழே போடுங்க. ஆமென். கண்ணை முடிச்சு பாருங்க. சரி, இப்போ வேத புஸ்தகத்தில் இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா, அதில் கொஞ்சம் நம்முடைய இந்த நாட்களில் நாங்கள் விரும்புகிறது எழுதப்பட்டிருக்கு. புரியுதா? இந்த நாளில் நாங்கள் கட்டி சுமக்கிறதுல அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கிறோம், கவனிங்க. அப்பொழுது சிரியாவின் ராஜா, நல்லது, நீ போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில் 10 தாலாந்து, சொல்லுங்கப்பா, வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போனான். சரி, இப்போ என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த 6000 சேக்கல் நிறை தங்கம் எவ்வளவு தெரியுமா? அது தெரியுமா? சொல்லுவா உங்களுக்கு. இது யாரு கொண்டு வர்றது? நாகம்மா. அவனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம். புரியல நான் சொல்றது? அதாவது அந்த ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு பெரிய அதிபதியாக, ராணுவ தளபதியாக இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம். அங்க ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது, நீ எருசலேமுக்கு போ, இஸ்ரவேலுக்கு போ, அங்க இருக்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உன்னை சுகமாக்கி விடுவா. அவன் விசுவாசித்து இப்ப காணிக்கையோட புறப்பட்டான். இந்த 6000 சேக்கல் நிறை பொண்ணு எவ்வளவு சொன்னா 68 கிலோ தங்கமா. ஆமென். யார் சொன்னது தெரியுமா? சம்பத்தன. எத்தனை? 68 கிலோ தங்கம். நான் என்ன சொல்லுகிறேன், அது ஒன்று மேலே அந்த ஊழியக்காரனுக்கு அக்கறை இல்லையப்பா. அந்த சுகமாக்கினான எலிசா, போய் 7 தரம் குளிச்சுட்டு போ, உன்னுடைய சரீரம் சுகமாகும். அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, பயங்கர கோவப்பட்டான். என்னுடைய காணிக்கையில் அவன் வேண்டிட்டு என்ற தலைமையில கையை வச்சு அப்படியே தடவி, சின்ன பாஸ்டர் மாதிரி உன்னை சுகமாக்கி விடுவார். ஒருத்தரையும் தடவினா ஜெபம் பண்ண மாட்டேன். ஆமா, தலைமையில கையை வைப்பேன், அவ்வளவும் தான். அதுக்கும் விருப்பம் சொன்னா தலைமை கையும் வைக்க மாட்டேன், சுகம் வரும். ஆமா, சொல்லுங்க. இப்ப கவனிங்க, என்னுடைய நேரத்துக்கு முன்பு நான் போகக்கூடாது. உங்களுக்கு சொல்றேன், உங்க கடவுள் உங்களுக்கு நியமித்த அந்த மரண நாளுக்கு முன்பு ஒருவன் கூட நீங்க மறைக்க கூடாது. ஆமா, நல்ல சுகத்தோடு இருக்கிறது தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஐயாவுக்கு ஜெபம் பண்ண போறோம். இப்ப கொஞ்சம் 3 வாரத்துக்கு 1 மாசம் இருக்கு நினைக்கிறேன். ஆமா, கோமா இல்ல, அவருக்கா ஜெபம் பண்ற பொழுது, ஆமென், மறிக்கிறவங்களுக்கு சொல்ல முடியுமா நினைச்சு புரியும்னு சொல்லி? புரியாது. நல்ல வயசாயிடுது, நல்லா ஜோம் பண்ணினேன். ஆமேன். வெளியே வரப்பொழுது மனைவிக்கு ஆமேன் காதுக்குள்ள ரகசியமாக சொல்லி கொண்டு வந்தேன். 3 வாரத்தில் சரி, புரியலையா? அழகாக அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போயிட்டாரப்பா. புரியல நான் சொல்றது? ஆமா, ஆண்டவர் நியமித்த நாளுக்கு முன்பு ஒருவர் கூட நீங்க போகக்கூடாது. ஆமா, நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும், நல்ல சமாதானத்தோடு இருக்க வேண்டும், நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். ஆமா, மாத்திரைகளை குறைங்கப்பா. ஐயோ கர்த்தாவே, மறுபடியும் அந்த ஆளுக்குள்ள போகுது. ஆமென், குறைங்கப்பா. ஆமென், இயேசுவை கூப்பிடு, சுகம் வரும். ஆமா, 10 டொலிப்ரான் போட்டது மாதிரி இருக்கும். இயேசு ஒன்று சொல்லு, 10 டொலிப்ரான் போட்டா போ. சரி, ஆமென். அப்பொழுது சிரியாவின் ராஜா, நல்லது, நீ போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில 10 அந்த வெள்ளியின் விலை எவ்வளவோ, 10 கோடி. நான் என்ன சொல்லுகிறேன், அவளத்தை எலிசா பார்த்தான். ஆனா அது ஒன்றை கூட அவன் வேண்ட இல்லை. ஆமா, ஒன்று கூட உன் கையிலிருந்து நான் வென்றது இல்லை. நீ போய் குளிச்சு 7 முறை குளிச்சுட்டு போ, உன் சரீரம் சுகமாகும். அவன் அப்படியே போய் அவன் ஊழியக்காரனை சொல்ல கேட்டு போனான், குளிச்சான். அந்த குழந்தை புள்ளியுடைய சரீரத்தை போல சுகமாச்சுதான். நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு, என் ஆண்டவர் சுகமாக்க வல்லவரப்பா. ஆமா, பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு எப்பவும் இயேசுவை கூப்பிட்டு பாரு, சுகம் வரும். ஆமா, சொல்லுங்க. பழைய ஏற்பாடு பரிசுத்தாவியானவர் இல்லாத காலம், புதிய ஏற்பாடு ஆவியானவர் என்னோடு கூடவே இருக்கிறாரு. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறபடியினால, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால, சாவுக்கு ஏதுவாக இருக்கிற சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாத்தையும் உடைப்பார் என்று நான் சொல்லுகிறேன். ஆமா, சரி. இந்த வியாதி ஒரு கையை தூக்குனவங்க ஒருத்தம் கூட கை தட்டலையேப்பா. கர்த்தாவே, இந்த ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா. என்ன இல்லை உங்களை. ஆமாம், சொல்லுங்க. சரி, இந்த எலிசா ஒரு வார்த்தை கேட்டான். என்னண்டா, ஆண்டவரே எதுவுமே பண்ணாப்பா, எலியாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 வேணும், 2 தனியா வேணும். ஆமாம், சொல்லுங்க. பைபிள்ல விரும்புங்கப்பா, விரும்புங்க.
சில பேர் சொல்லுவாங்க வறுமையாவே இருந்து வறுமையாவே செத்துப்போ. ஆமா, செழிப்பை பற்றி பேசாத. நான் எல்லாத்தையும் பேசுவேன். ஆமா, கண்டிப்பா ஆமா பேசுவேன். செழிப்பா இருக்காமா பேசுவேன். சுகம் இருக்கா பேசுவேன். பைபிள்ல இவனுக்கு 2 கேட்டான். ஈசாக்கு எத்தனை கேட்டான்? ஈசா கேட்கும்போது ஆண்டவர் 100 மடங்கு கொடுத்தார். இருக்குதா இல்லையா? இன்னொரு வசனத்தில் இருக்கு, நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். இருக்குதா இல்லையா? அப்புறம் பார்க்குற பொழுது கடல் லட்சக்கணக்காக ஆசீர்வதிக்கப்படப்பா. ரெபெக்கால் ஆசீர்வதிக்க பொழுது எப்படி சொன்னாங்க? நீ கோடா கோடியா பெருகுவாய். அப்ப 2ல் துவங்கினது இப்ப கோடியில வந்து நிக்குது. ஆமா சொல்லுங்க. இதை சொன்னா செழிப்பின் உபதேசத்தை சொல்றார், அதை சொல்றார், இதை சொல்றார். ஆனா பாசில கண்டிக்கிறத என்ன போல ஒருத்தன் கண்டிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய பாசமர் சொன்னாங்க. எனக்கு என்ன சொன்னான்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் எனக்கு வச்ச பேர் தெரியலையா? என்ன பேர் என்ன சொன்னான்? யோவான் ஸ்நானகன். அப்படி ஒரு ஆளா உள்ள பாருங்க, என்ன பேர் வச்சுக்கிறான். நல்ல பேரப்பா. பொறாமையில சொன்னாங்களோ கோபத்தில் சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. மீடியால போகுது, கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்றைக்கு கொஞ்சம் தியானித்தேன். என்னன்னு சொன்னா, நம்முடைய சபை வளர்ந்து கொண்டு போயிருக்குதப்பா. ஆமா, நல்லா வளருது. ஆமாம், புதிய புதியவர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ஞானசானத்துக்கு அங்கே பேர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் வேலை நடக்க போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த இடம் முழுவதும் நிறைஞ்சா என்ன செய்கிறது? அப்போ ஒரு சவனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன வந்து நெருக்கிறாங்க பின்னுக்கு. புரியுதா? நான் ஒரு அப்பா எல்லாத்துக்கும் அந்த யோவான் ஸ்நானகன் எப்படின்னு சொன்னால் கடைசி அனுப்பாராம் பரலோகத்தில். பைபிளில் இருக்குது. எனக்கு முன்னுக்கு ஒருத்தர் எனக்கு பின்னுக்கு ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னால் அவர் யோவான் ஸ்நானகன் தான் இருப்பார். அப்படி என்று நான் நினைச்சு கொண்டு இருந்தா இவங்க எனக்கு பின்னால் வந்து நெருக்கி போன வாரம். அப்போ நான் ஒரு சவரனுக்கு கூப்பிட்டு கேட்டேன், இந்த சண்டே ஸ்கூல்ல நாட்காலிகள் இருக்குது, என்னோட சைட்டு அப்படியே போட்டேன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு தள்ளலாமேன்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ள புரியலையா நான் சொல்றது? அப்ப இன்றைக்கு நான் என்ன தியாச்சுன்னா, நம்மட சபை பெருகிச்சு சொன்னா எல்லா சபைகளுக்கும் ஒரு 20 பேர் அனுப்பி விடுவோம். எந்த சபையில சின்ன சின்ன சபையா இருக்குதோ அனுப்பி விடுவோம். 50 அனுப்பி விடுவோம், வளரட்டும். ஆமாம் சொல்லுங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபை வளரும் என்று சொல்லி இருக்கிறார். ஆமா, 1000 2000 இல்லை, ஆமா 3000 4000 வளரும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்று இரவு கர்த்தர் உனக்கு நல்ல சுகபலத்தை தருவார். என்னொன்று சொல்லுகிறேன், உனக்கு எந்த வியாதி இருந்தாலும் அதை குறித்த பயம் உனக்கு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆமா, அதானப்பா பெரிய பிரச்சனை. அந்த பயத்தை நீ இயேசுவின் நாமத்தினால உட்டாப்பா என்று சொன்னால் சுகம் சீக்கிரம் வந்துடும். புரியலையா? அந்த பயத்தில் அவன் தொங்கிக் கொண்டிருப்பான். புரியலையா? சும்மா அப்படியே தலையடி கொஞ்சம் உடம்பு அப்படி சோர்வுன்னு சொல்றது, அப்படியே யோசிக்கிறது. கேன்சரோ, ஏதாவது புற்றுநோய் வந்துட்டோ, அது வந்துட்டோ, இது வந்துட்டோ, நான் போறேன் டாக்டர்கிட்ட. என்னத்துக்கு? பைபிள் சொல்லுது பரிகார இயேசு என்று சொல்லுது. ஆமா, அது ஒன்றுமே இருக்காதப்பா. அது முதல் இரவு நல்லா சாதத்தை போட்டு நல்லா சாப்பிட்டு இருக்கு. அது ஒத்துக்கொள்ளாதபடினால விட்ட போட்டே சோர்வா இருக்கு. நான் ஏற்கனவே பிரசங்கத்தை சொல்லி இருக்கிறேன், இந்த ஆகாரத்தின் ஒழுங்கா இருந்தீன்னு சொன்னா சரியான ஒழுங்கா இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன். புரியலையா? ஆமா, நான் பேசுறதுக்கு முதல் நான் ஒழுங்கா இருந்துட்டு தான் சொல்லுகிறேன். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரப்பா. சில பேர் காலை 2 மணிக்கு சாப்பிட்றது, பிறகு எப்படி? ஆண்டவரே கர்த்தாவே, அப்புறம் 50 வயசுல போய் டாக்டர்கிட்ட போய் கேட்கறது, ஆலோசனை, டாக்டர் என்னத்தை சாப்பிட்றது என்று சொல்லி கேட்கறது. நல்ல பிள்ளை மறுப்பு அந்த மனுஷன் ஒன்றும் தெரியாது பாருங்க. என்ன கூட்டிட்டு போகணும்? ஆமா, என்ன கூட்டிட்டு போ சொல்றேன். சரி, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமாம் சொல்லுங்க. ஆமா, அப்ப நாகமானுக்கு அந்த அந்த குஷ்ட ரோகம் அப்படியே ஒரு சிறு புள்ளியோட சரீரத்தை போல அவன் வெளியே வந்து பார்க்க என்ன சந்தோஷப்பட்டிருப்பான். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், தேவ பிள்ளையே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த வியாதியை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் சகல நோய்களையும் இன்று எத்தனாம் தேதி? இன்றைக்கு 6ஆம் தேதி. ஆமா, 3ஆம் மாசம் 8:30 மணிக்கு இயேசு உனக்கு சுகம் தந்தார்னு சொல்லு. ஆமா, அடிச்சு சொல்லு, இயேசு எனக்கு சுகம் தந்தார். உயிரோடு இருக்கிற இயேசு சுகம் தந்தார். மரித்தோட உயிரோட எழுப்பினவர் எனக்கு சுகம் தந்தார். எனக்குள்ள ஜீவனோட இருக்கிறவர் சுகம் தந்தார்னு சொல்லு. ஆமா, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இன்றைக்கு சுகத்தை கர்த்தர் தருவார். ஆமாம் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆமாம், நிறைய பிள்ளைகள் ட்ரெயினில் வந்திருக்கிறீங்க. நான் கொஞ்ச நேரம் என்னுடைய மனைவி பிள்ளைகளை மேலே அனுப்பிட்டு, ஆமேன், யார் சேர்ச்சுக்கு ஓடி வர்றாங்கன்னு பார்க்கறதுக்கு உட்கார்ந்துருந்தேன்.
கொஞ்சம் கிறுக்கு கிறுக்கு புத்தியப்பா எனக்கு, புரியுதா? ஆமேன். பாச கிறிஸ்து மாதிரி இல்லை, நான் சொல்றேன் கேளுங்க. அந்த வாஞ்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தாகம். நான் அப்படி விரும்புறேன். இந்த ஆண்டவட்ட அப்படி தெரியுமா உங்களுக்கு? 8 மணிக்கு 11 மணிக்கு ஆராதனைக்கு 3 வருஷம் நான் 7 மணிக்கு போய் சேர்ச்சு துறப்பேன். எத்தனை மணிக்கு ஆராதனை? 11 மணிக்கு. 7 மணிக்கு சேர்ச்சு ஆரம்பிப்பேனப்பா. எல்லாம் அப்படி அழகா துரைச்சி ஒண்டொண்ட அடுக்கி என்ற விருப்பப்படி பார்த்து, ஆண்டவரை இது உமக்கு பிரியுமா, இப்படி உமக்கு நல்லா இருக்குமா, ஆண்டவரோட பேசி அவ்வளவு அழகாக செய்து வைப்பேன் பாருங்க. சேச்சே சொல்றேன், 3 வருஷம் செய்தேன். ஆமா, அந்த டாய்லெட்ல பிள்ளைகளுடைய விழிப்புணர்வு ஆராதனை முடிச்சிட்டு, வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிச்சு நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் பிள்ளைகள குஷ்ட எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டுட்டு போயிடுவாங்க. புரியுதா? அப்ப வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு 10:30 மணிக்கு முடிஞ்சோன்னா பாச நிப்பா வெளியில, வா காருக்குள்ள ஏறு, கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவ வீட்டை கூட்டிட்டு போயிடுவார். என்ன இப்ப இந்த அந்த அதெல்லாம் அங்கேயே இருக்கும் ஸ்டொக்கு. சனிக்கிழமை அங்கேயே இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை விடிய போய் கதவை திறந்தா ஆமேன் ஜியோர் அந்த சேனல் வாசனை அப்படியே தூக்கி எரியும் பாருங்க. என் ஆண்டோடைய அன்பு என்னை நிரப்பி இருந்தபடினால அந்த வாசனை ஒன்றுமே என் முக்குக்குள்ள வரையில. ஆமா, இந்த வரைக்கும் சொல்றேன், என் பிள்ளை இந்த குஷ் ஒரு நாள் கூட நான் கட்டினது இல்லை. 3 பிள்ளைகளுக்கும் அவ்வளோ அறியப்பட்டவர். ஆமா, அவ்வளவு கிளீன் பண்ணி. ஆமா, நான் ஏன் சொல்லுகிறேன், அப்ப நான் உள்ளுக்கு கீழே இருந்து பார்த்தேன், யாரும் சேர்ச்சுக்கு ஓடி வர்றாங்க. ஒரு சகோதரியை பார்த்தேன். ஆமா, ஓடி வந்தாங்கப்பா, ஓடுறாங்க, வயசு நல்ல வயசு, ஓடி வந்தாங்க. நான் சொல்லுவேன், என் ஆண்டவருடைய கண் அப்படியே அந்த சகோதரியை பார்த்துட்டே இருந்ததப்பா. நேரம் போச்சு என்று ஓடி வர்றாங்க, இழைக்குது. ஆமே, அந்த வாஞ்சை இருக்குது பாருங்க. வாவ் ஜத்தோர். ஆமா, என் ஆண்டவருக்கு தானப்பா அப்படியே பிரியம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பாச கிறிஸ்தியால சின்ன பாச இங்க ஒரு சபை வளரையில அப்பா கட்டப்படையில, அப்படிப்பட்டவங்களால தான் கட்டப்படுது. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்குல்ல, அவங்களால தானப்பா வளருதப்பா. ஏதோ உங்களுடைய ஜெபம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன், இயேசு இரவே உன்னை விடுதலையாக்க போறாரப்பா. எல்லாம் கண்ணை மூடுங்க.